இலங்கையில் இவ்வாரம் தமிழர் தாயக போராட்டக்காரர்களை அச்சுறுத்திய போலீசார், தமிழ் தலைவர்கள் கடும் கண்டனம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை சட்ட ரீதியாக உறுதிப்படுத்த கோரிக்கை. தமிழர்களின் காணி அபகரிப்பு விவகாரம் பொய்யுரைத்த ராணுவம் எதிர்ப்பு வெளியிட்ட ரவிகரன் எம்பி. தமிழர்களுக்கு சொந்தமான காணியில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ ஆதரவு பெற்ற தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான மாதாந்த போராட்டத்திற்கு வந்த வாகனங்கள் மற்றும் வாகன உரிமையாளர்களின் விவரங்களை சேகரித்த இலங்கை போலீசாரின் முன்னெப்போதும் இல்லாத நடவடிக்கை உள்ளூர் தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் அடக்குமுறைகள் குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வருடத்தின் முதலாவது பௌர்ணமி தினத்தில் தமிழர்களின் காணிகளை கையகப்படுத்தி யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ ரஜமகா விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்க வந்த வாகனங்களின் இலக்கத் தகடுகள் மற்றும் சாரதிகளின் சாரதி அனுமதி பத்திரங்களை போலீசார் பதிவு செய்தமை இந்த சந்தேகத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் சிவகுரு ஆதீனத்தைச் சேர்ந்த தவத்திரு வேலன் சுவாமிகள் போராட்டத்தில் பங்கேற்க முச்சக்கர வண்டியில் வந்தபோது அதன் இலக்கத்தகடு மற்றும் சாரதியின் சாரதி அனுமதி பத்திர விவரங்களை போலீசார் பதிவு செய்தனர். பெறப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி மக்களை வேறொரு நேரத்தில் அடக்குமுறைக்கு உள்ளாக்கும் நோக்கம் போலீசாருக்கு காணப்படுவதாக தான் நம்புவதாக போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார். எதிர்ப்பு போராட்டத்துக்கு வருகை தந்த மக்களை போலீசார் தடைகளை போட்டு அவர்களை பதிவு செய்து உள்ளுக்கு அனுப்பியிருந்தார்கள். என்னிடம் பதிவுகள் கேட்கவில்லை. ஆனால் பல பேரிடம் அவர்களுடைய தேசிய அடையாளத்தை விட அவருடைய சாரதி அனுமதி பத்திரத்தை பதிவு செய்தார்கள். இதுக்கு பின்னால் ஒரு உள்நோக்கம் இருக்குது. சாரதி அனுமதி பத்திரம், இதனை விட அவருடைய வாகனம், அவர்கள் இனி என்னென்ன வாகனத்தை பயன்படுத்த போகிறார்களோ அவற்றை வேறு வேறு இடங்களில் வைத்து அவர்கள் மீது தாக்குதல் புரிவதற்கான நோக்கம் போல நாங்கள் உணர்கிறோம். போராட்டம் நடத்திய மக்கள் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டதாக போராட்டத்தில் பங்கேற்ற வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தலைவர் தியாகராஜா நிரோஷ் குற்றம் சாட்டியிருந்தார். இலங்கையிலே இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு பின்னர் மேலதிகமாக ட்ரோன் கேமராக்கள் வாயிலாக இங்கே போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருட ஆரம்பத்தில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிப்பதாக அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் அதற்கான உத்தியோகபூர்வ அறிவித்தல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என அந்த மக்களின் பிரதிநிதி ஒருவர் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தோட்டங்களை நிர்வகிக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தமது தோட்ட முகாமையாளர்களுக்கு இது தொடர்பில் இதுவரை அறிவிக்கவில்லை எனவும் இந்த விடயம் குறித்து அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் இந்த சம்பள விடயம் சம்பந்தமாக 200 ரூபா பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஊடாகவும் 200 ரூபா அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் அடியில் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு வழங்குறதாக தெரிவிச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்களோட எஸ்டேட்ஸ், அவங்களோட துரைமார், தோட்ட முகாமையாளர் அவங்க கிட்ட இதுவரைக்கும் எந்த விதமான சர்க்குலரும் அனுப்பலை. அப்படி இருக்கும்போது தயவு செய்து அந்த சர்க்குலரை அவங்களை அனுப்ப வைங்க. சர்க்குலர் அனுப்பினாதான் நாங்கள் சம்பளத்தை வழங்குவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க முகாமையாளர்கள். அரசாங்கம் மூலியமாக வேஜஸ் போர்டு, அதாவது சம்பள நிர்ணய சபை, அது மூலியமாக 1750 ரூபா அடிப்படை சம்பளத்தை வர்த்தமானி முறையில் வெளியிட்டா கட்டாயம் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். அதே மாதிரி பெருந்தோட்ட நிறுவனங்களால் இங்கிட்டு அங்கிட்டும் ஓட முடியாது. இதேவேளை ஏதாவது காரணங்களை குறிப்பிட்டு தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலதிக வேலை நாள் கொடுப்பனவு உள்ளிட்ட சலுகைகள் குறைக்கப்படக்கூடாது எனவும் இது தொடர்பில் கண்காணிக்க குழு ஒன்று அரசாங்கத்தால் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் எம்பி ஜீவன் தொண்டமான் மேலும் வலியுறுத்தினார். சர்க்குலர் அனுப்பி சம்பளம் வந்தா கூட அன்னைக்கு கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் ஒரு விஷயம் உறுதியாக என்று சொல்லியிருந்தாரு. இதே பாராளுமன்றத்தில், இதே சபையில் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் நோம் கூட்டப்படாது. ஒரு தோட்டத்தில் 18 கிலோ எடுத்தால் அந்த 18 கிலோ தான் நோம். சம்பளத்தை கூட்டுறனால அந்த 18 மறைமுகமாகவோ சரி வெளிப்படையாகவோ சரி 18 22 கிலோவாக மாறிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 1.5 பேர்
ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்கள் அன்னைக்கு 1.5 பேர் வழங்கப்படும் தோட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு. அதாவது அவங்க சம்பளத்தில் 1.5 மடங்கு அதிகரித்து அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது அந்த 1.5 பேர் கலாச்சாரத்தை இனிமேல் இருக்க விட மாட்டாங்களாம். அதே போன்று பல்வேறு சலுகைகள், ஏனைய சலுகைகள் எப்படி இன்னைக்கு இருக்கிறோம் வளமை போலவே அது தொடர்ச்சியாக போயாகணும். இதுக்கு தொழிலமைச்சு கட்டாயம் கண்காணிப்பு குழு ஒன்று உருவாக்கி இந்த சம்பளம் நியாயமான முறையில் மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரு கோரிக்கையை விடுறேன். இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ள நிலையில் இலங்கையின் வடபகுதி கடலில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவு கடற்கரையிலிருந்து 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய இழுவை மடிகளை பிரதேச ஊடகவியலாளர்கள் காணொலியாக பதிவு செய்துள்ளனர். இலங்கையின் கடல் வளத்தை கடல் சீற்றத்தால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய இந்திய மீனவர்கள் அளிப்பதாக முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். முல்லைத்தீவு வட்டுவாகல் மற்றும் சாலை பகுதியில் இலங்கை கடற்படையின் தளங்கள் அமைந்துள்ள போதிலும் அதனை அண்மித்த கடல் பகுதியில் இந்திய இழுவைமடி படகுகள் எவ்வித அச்சமுமின்றி மீன்பிடியில் ஈடுபடுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை இந்திய மீனவர்கள் அளிப்பதாக பல வருடங்களாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற போதிலும் இதுவரையில் இரு நாட்டு அரசாங்கங்களும் எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. வன்னியில் படையினர் வசம் காணப்படும் பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக இராணுவத்தினர் தெரிவித்த விடயத்தை இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமை தாங்கிய கூட்டத்தில் தமிழ் மக்களின் பிரதிநிதி ஒருவர் மறுத்துள்ளார். முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் தமிழ் மக்களுக்குரிய காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் விடுவிக்கப்படாத காணிகளுக்கு பதிலீட்டு காணிகள் வழங்கப்பட்டதோடு வீடுகளும் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளதாக இராணுவ அதிகாரிகளால் ஜனாதிபதியிடம் பொய்யான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவிக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் இராணுவத்தினர் இந்த பொய்யான தகவல்களை வெளியிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் காணி விடுவிப்பு குறித்த உண்மை நிலவரத்தை தான் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாகவும் அதனை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி இது தொடர்பில் இராணுவத்திடம் அறிக்கை கோரியுள்ளதாகவும் ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த இடத்தில் அவர்களுடைய கருத்து உண்மை புறம்பானதாகத்தான் இருந்தது அவர்கள் சொல்லப்படும். அப்போது நான் எழுப்பி இந்த தகவல் முழுக்க ஒரு பிழையான கருத்து தான் இதில் சொல்லப்படுகின்றதை சுட்டிக்காட்டி அங்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 59.5 ஏக்கர் காணி 55 பேருடையது விட இருக்கட்டும், மற்றது 100 ஏக்கர் 4 பேருக்குரிய காணி அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், மத்திய வகுப்பு காணி சொல்லப்படுற காணி விட இருக்கின்ற தகவலும் இருக்குது. இதை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திலையும் கடலூர் மற்றும் பிரதேச செயலகத்திலையும் பெற்றுக்கொள்ளலாம், அவர்களிடமும் கேட்கலாம் என்று சொல்லி நான் இந்த கருத்துக்களை சொன்னேன். அதற்கு அவர்கள் வீடு கட்டி கொடுத்து காணியம் கொடுத்திருக்கின்றுதான் அதுல திரும்ப சொன்னார்கள். அப்போது நான் அதற்கும் மறுத்து இதுவும் ஒரு பொய்யான தகவல், தற்காலிகமாக கொண்டு போய் தற்காலிகமாக கட்டிய ஒரு பொருத்தமற்ற வீடுகளில் இருந்ததே தவிர அவர்களுக்கு இந்த காணி விடப்படும் போது அவர்களுக்கு உரிய காணிகள் விடப்படும் போது அவர்களுக்கு தரலாம் என்று சொன்னதே இதனுடைய அரசு அதிகாரிகள் இப்படி இல்லை என்ற கருத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு நான் கொண்டு வந்தேன். அப்ப ஆதலால் படையினரிடம் பட அதிகாரிகள் என்ற பெரியவர்களிடம் உடனடியாக தனக்கு இதை பற்றி ஒரு அறிக்கை ஒன்று தரும்படி ஜனாதிபதியால் சொல்லப்பட்டு அந்த அறிக்கை பெற பரிசீலிப்போம் என்ற கருத்து ஜனாதிபதி அவர்களால் எனக்கு சொல்லப்பட்டது. போரினால் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிறு கிராமமான கேப்பாப்புலவில் வாழும் 59 பேருக்குரிய 159.5 ஏக்கர் காணியை இராணுவத்தினர் தன்வசம் வைத்துள்ளனர். 59வது பாதுகாப்பு படை கட்டளை தலைமையகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் குறித்த காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்தி
கடந்த 15 வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வருகின்றனர். அரசியல்வாதிகளால் முடியாது போன வடக்கு தெற்கு மக்கள் இணைப்பை காலஞ்சென்ற ஊடகவியலாளர்கள் சாத்தியமாக்கியுள்ளமை தொடர்பில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளரின் சகோதரர் ஒருவர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியரும் மூத்த ஊடகவியலாளருமான லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு 17 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட கொழும்பு கனத்தை பொது மயானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற லசந்த விக்ரமதுங்கவின் சகோதரர் லால் விக்ரமதுங்க இந்த விடயத்தை குறிப்பிட்டார். උතුරේ කිලිනොච්චියේදී ඝාතනය වුණ ලේඛකවරයන් සිහිපත් කිරීමට උත්සවයක් තිබ්බා. එහෙ මියුසියම් එකක ඒ නැති වුණ ලේඛක ලේඛිකායන්ගේ ස්ටැචුස් ඉදිරිපත් කෙරුවා ඒ මියුසියම් එකේ. ලසන්තගේත් එක් නැලිගොඩගේත් අනිත් අයගේත් ඒ කර්තව්‍ය කෙරුණා. අද දින කිලිනොච්චි ජනතාව ලසන්තාගේ මේ ගුණානුස්මරණයට වෙනම සමරූ ප්ලාක් එකක් එවලා ඒකත් අද ඉදිරිපත් කෙරුවා. ඉතින් ලංකාවේ දේශපාලකයන්ට උතුරේ දකුණේ ජනතාව එක්කාසු කරගන්න බැරි වෙච්ච එකට ඉහලින් අභිබවා නැති වෙච්ච ලේඛකයන් ජනතාව එක්රාසි කරගත්තයි කියන එකට මම සතුටු වෙනවා. இதேவேளை ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் 17வது நினைவு தின நிகழ்வு ஒன்றை மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் கிழக்கிலங்கை பத்திரிகையாளர் சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது லசந்த விக்ரமதுங்கவின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. லசந்த விக்ரமதுங்க சண்டே லீடர் பத்திரிகையின் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய நிலையில் 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இனந்தெரியாத குழுவினரால் படுகொலை செய்யப்பட்டார். இவரது கொலையுடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் இதுவரை குற்றவாளிகள் எவரும் அடையாளம் காணப்பட்டு தண்டனை வழங்கப்படவில்லை. மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.